ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ மணி 12. அடாடாடாடா, ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை கைஸ். அதாவது நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. யூடியூப்பை போய் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் இல்லையா, நம்ம சேனலில் நம்ம அனலைசஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதில் நாட் சப்ஸ்கிரைபரில் தான் வந்து நிறைய பேர் பார்க்குறதா வருது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் அதையும் கம்மியா பாக்குற மாதிரி வருது. இது என்னையா கொடுமையா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் அதிகமா பார்ப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமா நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரியா? கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க. உங்களுக்காக தானே நாங்க நாடகம்லாம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்றோம். சரிங்களா? அதுக்காவது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை அப்படியே போற போக்குல ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரியா? அப்புறம் நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரியா? அடாடா, இன்னைக்கு ப்ரோமோ விட்டு சும்மா தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க ஜீ தமிழ்ல. எல்லா நாடகத்தையும் நம்ம இப்ப போட்டு அலசி எடுத்துடலாம். சரியா? நம்ம நினைச்ச மாதிரியே அண்ணா சீரியல் பட்டே கிளப்பிடுச்சு. வெங்கடேஷ் மாட்டினது யார் யாருக்கெல்லாம் சந்தோஷம்? எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சும்மா பட்டே கிளப்பிட்டு இருந்துச்சு நாடகம். ப்ரோமோ பார்க்கும் போதே சும்மா செமையா இருக்குது. சரியா? இப்படிதான் இருக்கணும் புருஷன் பொண்டாட்டினா. புருஷன் அதாவது பொண்டாட்டி வந்து படிச்சவ மாதிரி நடந்துக்கிறா. சண்முகம் வந்து அடிதடியில ரொம்ப பெஸ்டானவன். அப்ப பரணி வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாப்புல. சண்முகம் வந்து வெங்கடேச வெளுத்து வாங்குறாப்புல. செமையா இருந்தது. சோ வெங்கடேசனை சரியா துரோகத்துல இருந்து இது பண்ணிருக்காங்க. யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க? நம்ம பரணி. நம்ம சண்முகம் வந்து பாத்தீங்கன்னா பட்டைய கிளப்பி வெங்கடேச அடிச்சு துவம்சம் பண்ணி கம்பத்துல கட்டி வச்சு, என் தங்கச்சியை நான் இது பண்ணிட்டேன்டா, என் தங்கச்சி உத்தமிடா, என் தங்கச்சியை இப்படி பண்ணவன் இவன் தாண்டான்னு சொல்லி கம்பத்துல கட்டி வச்சு, அந்த பியூன்னு ஒருத்தன் வேலை செஞ்சிருப்பான் பாருங்க வெங்கடேசுக்கு, அவனையும் தூக்கி தூண்ல கட்டி வச்சு செமையா இருந்தது கைஸ். அண்ணா ப்ரோமோ வந்து செம செம செம. இப்படிதான் இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணா ப்ரோமோ பார்க்கும்போது. சரியா? சோ நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ தங்கச்சிய மீண்டும் அந்த பிரின்சிபல் பதவிக்கு உட்கார வச்சிட்டாரு நம்ம சண்முகம். செம சூப்பர், எக்ஸலண்ட். சரியா? ஆக்சுவலா அதாவது ப்ரோமோ பார்க்கும்போது இந்த வாரம் நாடகம் எல்லாமே பட்டையை கலப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சந்தியாராகம் ப்ரோமோ என்ன வச்சு தெரியுமா? நம்ம தான் நம்ம இது போன பார்வதி கையில தான் அந்த கொத்து சாவி போயிடுச்சுல, வீட்டு பொறுப்பு. அது சும்மாவே ஆடும். இனி சலங்கி வேற கட்டி விட்டுருக்காங்கல்ல, இனி நல்லாவே ஆடும். சரியா? எவனோ ஒருத்தர் ஃபங்க்ஷன் சொல்லி காசு கேட்குறாப்புல. ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல, ஏதாவது பரிசு கொடுக்கணும்ல. ஒரு செயின் வாங்கி போகணும்னு நினைக்கிறாரா இருக்குது. அதுக்கு பணம் கேட்கும்போது பத்துமா பக்கி அனாவசியமா பணத்தை செலவு பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரகுராம் கேட்கறதுக்கே பணத்தை கொடுக்கல. சரியா? உடனே நம்ம குடும்பத்தை காக்கும் உத்தமி யாரு? மாயா. இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த ப்ரோமோல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல புவனேஸ்வர் வந்து அவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து செயினை வாங்கி போடுறாளாமா. உடனே ரகுராமுக்கு பிச்சை போடுற மாதிரி, இந்தா ரகுராம், நீ காசு இல்லாம கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறா. கேவலமா இருக்கு அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் நம்ம மாயா உத்தமி என்ன செய்யறாங்க, யார்கிட்டயோ காசை கொடுத்து பெரியப்பா கடன் வாங்கின மாதிரி கொடுத்து, உங்க பெரியப்பா வந்து அந்த செயினை வந்து அந்த குழந்தைக்கு போடுறாப்புல. 10 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ செயினை வாங்கி அந்த குழந்தை கையில போடுறாப்புல கழுத்துல. சோ போட்ட உடனே இப்ப பின்னாடி நின்று பாக்குறாப்புல, உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துவேன் பெரியப்பா, உங்களை எந்த சூழ்நிலையில நான் கைவிட மாட்டேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லி மறைமுகமா நின்று நான் அவங்களோட பெரியப்பாவை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மாயா மேடம். அப்புறம் இன்னொரு ப்ரோமோ வந்துச்சு, சீனுகிட்ட உண்மையை சொல்ற மாதிரி. ஆனா சொன்னாங்களா என்ன அப்படிங்கறத இந்த வாரம் தான் தெரியும். இனி நாளையில இருந்து நாடகம் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா? நாளையில இருந்து நாடகம் ஸ்டார்ட் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? சோ சந்தியாராக இதான் கைஸ், செமையா இருந்தது. அந்த கௌரவத்தை காப்பாத்துற இன்னொரு ஒரு சீனா மாதிரி எடுக்கிறாங்க. சந்தியாராகம் செம. அடுத்த ப்ரோமோ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த நாடகம் இருங்க ஒரே நிமிஷம், மைண்ட்ல வரமாட்டேங்குது. நிறைய ப்ரோமோ வந்துச்சு. மனசெல்லாம் வந்துச்சு. மனசெல்லாம்லயும் அதே மாதிரி அருளை காப்பாத்துற மாதிரி வானதி வர்றாங்க. சரி, அதோ தலையில பெல்லு உழுக போகுது. அதை வானதி தான் இருட்டுல காப்பாத்துறா. யார் காப்பாத்துறாங்கன்னு தெரியல, அதான் ப்ரோமோவா வருது. அப்புறம் நம்ம இத்து போன நாடகம் வருது கைஸ் ப்ரோமோ. நம்ம இதயம் சீரியல். தமிழ் பாப்பா வந்து அப்பாவை பார்த்துட்டேன்னு சொல்லி வர்றாப்புல, அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றாப்புல. வந்து பார்த்தா ஆதி போன் பேசிட்டு இருக்காரு. நம்ம பாரதி வந்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா இன்னொரு ஷாக் நான் ஆயிட்டேன் கைஸ் அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே. வேற ஒருத்தி என்ன இது போனவ வந்து ஒரு குழந்தைய கூட்டு வந்து, பாரதி நான் தான் பாரதி
ஆதி என்னைய விட்டுட்டு ஏன் போனீங்கன்னு சொல்லி கக்கு பண்ணிட்டு இருக்கிற ஆதிய. ஐயோ என்னால இதை பார்க்கவே முடியல. பாரதி ஷாக்காயி நிக்கிறாங்க. தமிழ் அதை விட ஷாக்காயி நிக்கிறா. என்னடா நம்ம தானே பாரதியும் தமிழும், இவ யாரா புதுசா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக்காயி நிக்கிறாங்க. இந்த லூசு பக்கியை யாரு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கன்னே தெரியல. எங்கிட்ட இருந்து புடிச்சாங்கன்னு தெரியல. நாடகத்துல நல்லாவே இல்லை. இந்த அம்மா பாரதியாமா. ஐயோ எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு கைஸ் ப்ரோமோ பார்க்கும்போது. இதயம் சீரியல் உண்மையிலேயே லூசு பிடிச்சிருச்சு. டைரக்டருக்கு லூஸ் பிடிச்சிருச்சு. தயவு செய்து நம்மளெல்லாம் கீழ்பாக்கத்துக்கு அனுப்பாம அவர் போக மாட்டாராட்டு இருக்குது. இதயம் சீரியல் பாக்குறவங்க எல்லாத்தையும். பரத் படத்துல இவர் பரத் பண்ண மாதிரி எங்கன்னு தலையில அடிச்சுட்டு போற மாதிரி இருக்குது. நம்மள மண்டையெல்லாம் குழப்பி பித்து பிடிக்க வச்சு கீழ்பாக்கத்துக்கு அனுப்பாம விட மாட்டான் இருக்கு இந்த இதயம் டைரக்டர். சரியா? உடனே நம்ம ஆதி வந்து அப்படியே பொங்கலிக்கிறாரு. அவதான் சொல்லியிருப்பாள்ல நிஷா, பாரதி இந்த பாரதி வந்து அதாவது இந்த உங்க அம்மா செத்ததுக்கு பாரதி தான் காரணம்னு சொல்லி நிஷா சொல்லியிருப்பா இல்லையா? அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஆதி கத்துறாப்புல, பாரதின்ற பேரையே நான் கேட்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மரியாதையா இங்க இருந்து போ. உன் நினைப்பே எனக்கு வரக்கூடாது. நான் உன்னைய மறந்துட்டேன். முதல்ல இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டுறாப்புல. யாரு? பாரதியே இல்ல, நம்ம ஒரிஜினல் பாரதியே இல்ல, டூப்ளிகேட்டா ஒருத்தி நடிக்க வந்தால அந்த பாரதிய. இதுதான் கைஸ் ப்ரோமோ. இது இந்த வாரமும் நம்மளை வச்சு செய்ய போறாங்க இதயம் சீரியல்ல. டேய் அப்பா முடியலடா சாமிகளா, தயவு செய்து இதயம் சீரியல முடிச்சு விட்டுருங்கடா. காமெடியா இருக்குடா. நாடகத்தை பார்க்க காமெடியா இருக்குடா. தயவு செஞ்சு பிளீஸ்டா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம். சரியா? சீசன் 2லாம் வேண்டவே வேண்டாம்ப்பா. இந்த சீசன்ல எல்லாத்தையும் முடிச்சிருங்கப்பா. தர்மலிங்க நல்லவனா திருந்துற மாதிரி காமிச்சிருங்க. எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து சுபம்னு போட்டு முடிச்சாங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும். சரியா? தயவு செய்து இப்படி எல்லாம் நாடகம் எடுக்காதீங்கடா. பாவண்டா பாரதி, பாவண்டா தமிழ். போதும், அந்த ரெண்டு மனசுகளையும் போட்டு நோகடிச்சு வச்சிருக்கீங்க. மறுபடியும் நோகடிக்காதீங்கடா பிளீஸ்டா. சரியா? அவ்வளவுதான் கைஸ். ப்ரோமோ எல்லாமே இன்னைக்கு வந்த ப்ரோமோ எல்லாம் ஒட்டுக்கா நான் பேசிட்டேன். சரியா? ஏன்னா ப்ரோமோ வச்சு நம்ம பேச முடியாது இல்லையா எதையுமே. நான் ப்ரோமோ பார்த்துட்டு இதுல இதுதான் நடக்குது நான் சொல்றேன். ஆனா இனி நாடகங்களை பார்த்தா தான் அதுல உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்புறம் இந்த மௌனம் பேசியதை யார் யார் பாக்குறீங்கன்னு தெரியல, அதுவும் ப்ரோமோ வந்துச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. டக்குன்னு அவ என்ன செய்வா, சித்திக்காரி சுடுதண்ணிக்குள்ள கையை விட்டுருவா அந்த இவளை, யாரு, ஜனனிய, வெளியில போகாதபடி. கையில அடிபட்டுச்சுன்னா எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற அந்த மாதிரி ப்ரோமோலாம் வருது. ஸோ நாடகங்கள் எல்லாமே இந்த வாரம் பிச்சுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதயம் சீரியல் ஊத்திக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ எல்லா நாடகமும் நான் ப்ரோமோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் வீரால வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ல நம்மளோட 80s லவ்க்கே நம்மளை கூட்டிட்டு போறாங்க. பார்க்கலாம். பாய் கைஸ்.